சிவனடியே அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே விதியது கூடியது உனக்கில்லையே நீ விளைந்திடு விளைந்திடு உனக்குள்ளையே உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே சிவரகசியமே ஆதியும் அந்தமும் சிவனடியே அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே விதியது கூடியது உனக்கில்லையே நீ விளைந்திடு விளைந்திடு உனக்குள்ளையே உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே சிவரகசியமே சிவரகசியமே அழித்தலும் படைத்தலும் எவனோ அவனே நிற்பதும் நடப்பதும் பறப்பதும் அவன்தான் சிவனே சித்தர்கள் மொத்தமும் யுத்தமா ஏற்றிடும் தவமே வித்தர்கள் சித்தமும் கலங்கிட மாற்றிடும் சிவமே பூமி காத்தான் பட்டியை காத்திடும் ரசமணி ஈசன் இவனே வழிபடும் மக்கள் வாழ்வினில் அறம்பட ஒளிபட வாழ்ந்திடும் சிவனே அம்பை உடுக்கை உருட்டும் சத்தம் பெறுவான் கொண்டு வெகுண்டு காக்க வருவான் கங்கை கொண்டு சூலம் ஏந்தும் இவர் அபிராமி கொண்ட உலகம் போற்றும் சிவனே ஓம் நம சிவாய ஆதியும் அந்தமும் சிவனடியே அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே விதியது கூடியது உனக்கில்லையே நீ விளைந்திடு விளைந்திடு உனக்குள்ளையே உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே சிவரகசியமே சிவரகசியமே மெய்ஞான பாதையில் ஏறு சுத்த வேதாந்த வெட்ட வெளியினை தேறு அஞ்ஞான மார்க்கத்தை தூறு உன்னை அண்டினோர்க்கு ஆனந்தமாம் வழி கூறு. கடுவெளி சித்தர். தேவைப்பட்ட அந்த ராமன் நான் வீட்டு மேல பாம் கூட போட்டு பிரச்சனை இமிடியேட்டா சால்வ் பண்ணிடுவேன். நான் மூதிரி சொல்றது உண்மைனா அவன் ஏன் செத்து போயிட்டதா நாடகம் ஆடி காட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு வாழணும்? ஆனா நீ இந்த இடத்துல இன்னொரு கேள்வி கேட்கணுமே, உங்க பொண்ணு யார லவ் பண்றான்னு. சார், உங்ககிட்ட பல வருஷமா வேலை பார்க்கறோம். ஆனா உங்க சன்னுகிட்ட வேலை பார்க்கறது கொஞ்சம் சிரமமா இருக்கு சார். ஹே ரஜினி, நீ எப்போ வந்த? ஓ நீயா? இங்க வந்தோடனே உனக்கும் இந்த ட்ரெஸ் மேல ஒரு கிரேஸ் வந்துச்சா? இல்ல இல்ல, உங்களுக்கு தான் தாவணி பாவாடைன்னா ரொம்ப பிடிக்குமே. அதுக்காக உன்னை பிடிக்கும்னு நினைச்சுக்காத. எனிவே, உன்னை பார்த்தோன்னே எனக்கு ரஞ்சினி ஞாபகம் வந்துச்சு. நான் பிரசிடென்ட் வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன், சரியா? ஓகே விஜய் சாப். நோ 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 பாய். பாய் மாம்ஸ். அப்பா, இப்பொழுது என்னம்மா பிரயோஜனம்? விஜயை நீ உன் வழி கொண்டு வரணும்னு நான் கடந்து அடிச்சுக்கிட்டதுக்கு என்ன காரணம் இப்போது புரிஞ்சுதா உனக்கு? அவனுக்கு உன்னுடைய உண்மையான காதலையெல்லாம் புரிஞ்சுக்கிற சக்தி கொஞ்சம் கூட கிடையாது. அவனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜஸ்ட் சர்வெண்ட்ஸ், அவ்வளவுதான். இதே நேரம் அக்கா மட்டும் உயிரோட இருந்தா இந்த வீட்டுல நமக்கு கிடைக்கிற மரியாதையே வேற. ஆனா இப்போ இல்லையேப்பா, மாமா நம்மள அப்படி நினைக்கலையே. சின்ன வயசுல நான் விஜய் பக்கத்துலயே இருந்ததுனாலயும்
இல்ல ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நான் அவரை விட்டு விலகுனதுனாலயும் விஜய் மனசுல நான் இடம் பிடிக்காமலே போயிட்டேன்ப்பா. ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா, கூடிய சீக்கிரமா விஜய் என்ன புரிஞ்சுக்குவாருப்பா. எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்குமா. நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேனே, விஜய் வேணா அந்த பொண்ணு ரஞ்சனியை மாஞ்சு மாஞ்சு காதலிக்கலாம், ஆனா அந்த பொண்ணு கண்ணன் ஒருத்தனை லவ் பண்றான்னு. அந்த கண்ணனும் தான். 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப உயிருக்கு உயிரா காதலிக்கிறாங்க. இனி கூட வயல்வெளியில யாராவது பாத்துருவாங்கன்ற பயம் கொஞ்சம் கூட இல்லாம 2 பேரும் ஜாலியா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. நான் அந்த ரஞ்சனி கிட்ட கூட பேசிட்டு வந்தேன் உன் காதலை பத்தி, விஜய் மேல நீ எவ்வளவு உயிரே வச்சிருக்கேன்றத பத்தி. அவகிட்டயும் சொன்னேன், இந்த பார் ரஞ்சினி, உன்னுடைய காதலுக்கு என்ன தடங்கள் வந்தாலும் உனக்கு நான் சப்போர்ட்டா இருப்பேன் அப்படின்னு சவால் விட்டு வந்திருக்கிறேன். ஏன்? ஏன்னா அவ காதல் ஜெயிச்சாதான் உன் காதல் ஜெயிக்குமா? ஏமா சிரிக்கிற? பின்ன என்னப்பா, என் காதல் ஜெயிக்கணுங்கிறதுக்காக நீங்க எப்படியெல்லாம் யோசிக்கிறீங்க? ரஞ்சினி அவரை வேண்டான்னு சொல்லிட்டா அவர் என்னை ஏத்துக்கணும்னு கட்டாயம் இல்லையேப்பா. இங்க பாருமா கண்மணி, உனக்கு உன் காதல் மேல எவ்வளவு நம்பிக்கை இருக்கோ அதே மாதிரி எனக்கு என் கால்குலேஷன் மேல பெரிய நம்பிக்கை இருக்கு. தட்ஸ் ஆல். சரிப்பா, சாப்பிடுங்க. சாப்பிடுங்க கண்ணத்தோட. ஏய், எங்கடி போற? ஏய் பிருந்தா, பிருந்தா, ஏண்டி பிருந்தா, நீ எங்கம்மா போற? கொஞ்சம் அசந்தா போதும் வாசலுக்கு வந்துடுற. இப்பதானடி கதவை திறந்து வச்ச. உட்கார். இனிமே நீ இங்கதான் உட்கார்ந்துட்டு இருக்கணும், புரியுதா? ஏன் ஒருத்தையால உன்னை சமாளிக்க முடியலடி. கண்ணை வேற வயல் வேலைன்னு வயலுக்கு ஓடிடுறான். இந்த ஜோசியரும் சித்தரும் சொன்னதை நினைச்சு என் மனசு கடந்து திக்கு திக்குன்னு அடிச்சுக்குது. கதவு பூட்டி வைக்கிறதா சரி. மா, என்ன? இல்ல, இன்னைக்கு விக்ரமையாவுக்கு சமைக்கும் போது முடக்கத்தான் கீரை வாங்கி செஞ்சேன். உடனே ஐயாவுக்கு உங்க பொண்ணு ஞாபகம் வந்துச்சு. அதான் பிருந்தாவுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு வான்னு அமுச்சு விட்டாங்கம்மா. இந்தங்கம்மா. ஏ ராணி, நான் அன்னைக்கே சொன்னேன்ல இதெல்லாம் வேணான்னு. என் பொண்ணுக்கு கீரை பண்ணி கொடுக்க எனக்கு தெரியாதே. பாவன் பார்த்தா சும்மா இங்க வந்து தொல்லை பண்ணிட்டு இருக்க. இன்னொரு முறை இப்படி வந்த எனக்கு பொல்லாத கோவம் வந்துடும். கீரை வேணா ஒண்ணு வேணாம், போ இங்க இருந்து முதல்ல. திருந்தாத ஜென்மங்க. ஒரு மனுஷிக்கு ஒரு தடவை சொல்லலாம், 2 தடவை சொல்லலாம். கோவப்படாத, என்னையே கோவக்காரி ஆக்கிடுவா போல இருக்க. பிருந்தாம்மா, அம்மா போய் துணி துவைச்சிட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் நீ இங்கேயே இருக்கணும், சரியா? இன்னும் 24 மணி நேரத்துல பிருந்தா கதையை முடிக்க சொல்லி அமர் சொல்லிருக்காரு. இந்த பொம்பளை என்னடானா கதவை இழுத்து சாத்திக்கிச்சே. இப்ப என்ன பண்றது? இன்னைக்கு எதுவும் முடியலன்னா அந்த ஆள் வேற கத்துவான். சரி, நாம என்ன பண்ண முடியும்? அவ ஆயுஸ் கெட்டியா இருக்கு.
ஆஹா அடிச்சதுடா லக்கி பிரைஸ். இன்னைக்கு இவ கதையை முடிச்சிட வேண்டியதுதான். எங்க போனோம்? நான் உன்னை கூட்டிட்டு போறேன் பிருந்தா. வா வா பிருந்தா. பிருந்தா, பூட்டி இருந்த கதவு திறந்து கிடக்குது. என் பொண்ணு எங்க போனான்னு தெரியலையே ஈஸ்வரா. சித்தர் சாமி, என் பொண்ணுக்கு எந்த ஆபத்து வராம நீங்க தான் சாமி காப்பாத்தணும். நீங்க தான் காப்பாத்தணும். பிருந்தா, 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 ஈஸ்வரா, பிருந்தா. ஐயோ, ரத்த கரையால இருக்கு.
பிருந்தா ஐயோ. பிருந்தா ஐயோ பிருந்தா பிருந்தா ஐயோ வழியெல்லாம் ரத்தம் பாருங்க பிருந்தா பிருந்தா ஈஸ்வரா பிருந்தா 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 எப்படிம்மா கதவு பூட்டி தானே வச்சிருந்தேன் நீ எப்படி வெளியில வந்த பிருந்தா என்னம்மா உன் மேல விபூதி வாசனை வருது ஆ? சித்தசாமி அப்போ அப்போ சாமி தான் உன்னை காப்பாத்தி இங்க அனுப்பி வச்சாரா சாமி ஈஸ்வரா ஈஸ்வரா சரி வாம்மா வா போலாம் ஐயோ என்னடி இது கால்ல அடிபட்டு ரத்தம் வந்திருக்கு அப்போ வழியில பார்த்தா ரத்தம் உன்னோடதா ஈஸ்வரா சரி வா வாமா வீட்டுக்கு போயிடலாம் எனக்கு என்ன ஆச்சு என்னால ஏன் இப்படி அசைய முடியாம போச்சு எனக்கு ஏதோ நடந்திருக்கு யாரோ என்ன கட்டி போட்ட மாதிரி இருந்ததே ச்சே, இவள கொல்ல கிடைச்ச நல்ல வாய்ப்பு மிஸ் ஆயிடுச்சே ச்சே. மா 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 அக்கா மா மா எங்க போனாங்க அக்கா வேற காணோம் வீடு வேற திறந்து போட்டிருக்கு மா அக்கா கூட்ட எங்கம்மா போயிட்டு வரீங்க ஆமா இப்ப வந்து கேளு எங்க போனேன்னு என்னம்மா சொல்றீங்க உங்க அக்கா தனியா வெளியே போயிட்டாப்பா ஐயோ உட்காருமா கால்ல வேற அடிபட்டிருக்கு என்னாச்சுன்னு சொல்லுங்களேம்மா தெரியலையேடா